பொங்கல் ஒரு புது Dress வாங்கணும். இந்த புது Dress-ஐ நாம வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு போராட்டம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போங்க. டிவியில அழகா ஒரு விளம்பரம் வரும். ஒரு 30 வினாடியில் அப்படி 30 ஆடைகளை போட்டு ஒரு விளம்பரம் வரும். இந்த விளம்பரத்தை பார்க்கிற சாதாரண குடும்பத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு அவங்க அப்பா கிட்ட கேட்கும், அப்பா இந்த பொங்கலுக்கு எனக்கு இந்த Dress வேணும்பா. ஆனா அந்த அப்பாவால அந்த உடைய வாங்கி கொடுக்கிற அளவுக்கு சம்பாதிக்க முடியுமான்னு தெரியாது. தான் வாங்க நினைக்கிற ஆடையை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிற பொண்ணு, தான் பொண்ணு மனசு நோகாம எப்படியாவது வாங்கி கொடுத்துடணுங்கிற அப்பா. இந்த குடும்பமும் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படியே திருப்பி இன்னொரு பக்கம் பாருங்க, புது புது டிசைன்ல வைரம் இருக்கு, வைடூரியம் இருக்குன்னு விளம்பரம். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு கேட்கிற, அப்பா இந்த பொங்கலுக்கு எனக்கு அந்த நெக்லஸ் பிரசன்ட் பண்ணுங்க. விலை உயர்ந்த கார்ல மறுநாளே அந்த கடைக்கு போய் பிடிச்ச நகையை வாங்குகிற குடும்பம் ஒரு பக்கம். மகள் கேட்ட உடனேயே அதை நிறைவேற்றி வைக்கிற வசதியும் வாய்ப்பும் இருக்கிற ஒரு குடும்பம். ரெண்டுமே தமிழ்நாட்டில் இருக்குதானே. பண்டிகை எல்லோருக்குமானதுங்க, கொண்டாட்டம் எல்லோருக்குமானது, மகிழ்ச்சி எல்லோருக்குமானது. ஆனால் எல்லோருக்கும் சம வாய்ப்பில் இன்றைக்கு கொண்டாட்டங்கள் இருக்கிறதா? கொண்டாட்டங்களுக்கும் மகிழ்ச்சிக்கும் பின்னாடி பணம்ங்கிற ஒன்று இருக்குங்க. இப்ப இந்த பணம் தான் மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறதா?